அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு சென்று தொழுகின்றார்கள். அவர்கள் தொழுகின்ற இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அலமாரியிலே திரைச்சீலை ஒன்றை தொங்கவிட்டிருந்தார்கள். அந்த திரைச்சீலையிலே உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அமீதி அண்ணா கிராமகி காதா, இந்த திரைச்சீலையை நீ அப்புறப்படுத்து, அதில் உள்ள உருவங்கள் தொழுகையிலே எனக்கு இடையூறாக இருக்கிறது, என்னுடைய கவனத்தை சிதற வைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள். இந்த நபிமொழி புகாரி என்ற நூலிலே 5959வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. வீடுகளில் பள்ளிவாசல்களில் தொழக்கூடியவர்கள் தங்களுடைய தொழுகை இடத்திலே உருவங்கள் பதிக்கப்பட்ட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொழுகின்ற பொழுது அவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம், என்ன ஓதினோம், என்ன தொழுகை தொழுகிறோம் என்ற கவனம் இல்லாமல் கவனங்கள் சிதறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்ற காரணத்தினால் தொழுகின்றவருக்கு முன்னால் எந்த ஒரு கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் ஓர்மையோடு இறைவனை வணங்கக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.